அம்சவள்ளி அத்தை குடும்பம் ஏற்கனவே கடங்காரங்களா இருக்காங்க. இந்த பணத்தை அங்க எடுத்துட்டு போனா சரியா வராது, உங்ககிட்ட இருந்தா பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லி அவதாங்க என்கிட்ட கொடுத்துட்டு போனா. அது மட்டும் இல்லங்க, அந்த குடும்பம் ஏற்கனவே திருட்டு குடும்பம்னு சொன்னா. அவங்க மேல நம்பிக்கை இல்லாம தான் அவ என்கிட்ட கொடுத்துட்டு போனா. ஏண்டி, என் தங்கச்சி குடும்பத்தை பார்த்தா உனக்கு திருட்டு குடும்பம் மாதிரி தெரியுதா? என்ன தைரியம் இருந்தா நீ ஏன் முன்னாடியே என் தங்கச்சிய தப்பா பேசுவ? ஏண்டி, நான் கொடுத்த பணத்தை எனக்கு தெரியாம அவகிட்ட இருந்து மிரட்டி வாங்கி இப்ப நல்லவ மாதிரி நடிக்கிறியா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி. சித்தப்பா, சித்தப்பா, என்ன சித்தப்பா, என்ன காரியம் பண்றீங்க? இப்ப எதுக்கு சித்தி அடிக்கிறீங்க? நீ கைய விடு, உனக்கு எவ்வளவு தெரியாது. சொல்றத கேளுங்க சித்தப்பா. ஏய், நீ ஏண்டி இப்ப இங்க வந்த? என்ன அடிக்க சொல்லி உங்க சித்தப்பாவை தூண்டி விட்டுட்டு பின்னாடியே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க வந்தியா? சித்தி, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? வேற எப்படி நினைக்கிறது? பவானி, கொஞ்சம் வாய மூடுறியா? நான் எதுக்கு இங்க வாய மூடணும்? எனக்கு என்ன பயமா? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த பணத்தை நான் திருப்பி வாங்கினது உண்மைதான். என் புருஷன் பணத்தை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? என் புருஷன் பார்த்து சம்பாதிச்ச காசை வேற யாரும் திங்க கூடாது. அந்த உரிமை யாருக்கும் இல்லங்க, எனக்கும் என் பொண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. அதுல என்ன தப்பு இருக்கு? என்னமோ நான் பண்ணக்கூடாத தப்பா பண்ண மாதிரி கைய ஓங்குறீங்க. அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க இந்த பவானி. என் வீட்டு காசை எல்லாருக்கும் வாரி இறக்கிறதுக்கு இது என்ன தர்ம சத்திரமா? நான் அப்படித்தான் வாங்குவேன். நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்க. சித்தப்பா, சித்தி சொல்றது சரிதானே? அதுல என்ன தப்பு இருக்கு? என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். ஏய், நீ வாய மூடு. நீ யாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு? உன்னை யாரு இங்க கூப்பிட்டது? பெருசா வந்துட்டா, ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறதுக்கு. உன் மேல இறக்கப்பட்டு போய் என் புருஷன் கடங்காரனாகி நாசமாகறதுக்கு நான் விட மாட்டேன். ஏய், எங்கடி அந்த பை? அந்த பணத்தை எடுத்துட்டு வா, போ. பணம்ல எனக்கு வேண்டாம் சித்தப்பா. அன்னைக்கு நான் வேண்டான்னு சொன்னேன். அந்த பணத்தால இப்ப எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? நீ சும்மா இருமா, உனக்கு இவளை பத்தி தெரியாது. இந்தாமா, இது வச்சுக்க. வேண்டாம் சித்தப்பா, எங்களுக்கு பணம் வேண்டாம். இந்த பணத்தால எனக்கும் ரேவதி அன்னைக்கும் மன வருத்தம், எனக்கும் மகேஷ் அண்ணனுக்கும் மன வருத்தம். கையில பணத்தை வச்சுக்கிட்டு அவசரத்துக்கு நான் கொடுக்கலனா அம்சவள்ளி அத்தை வீட்டுல எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டாங்க. சித்திய காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு நான் உண்மையை சொல்லல. நீங்க மட்டும் அம்சவள்ளி அத்தை வீட்டுக்கு வராம இருந்திருந்தா என்னதான் எல்லாருமே தப்பா நினைச்சிருப்பாங்க. இதுல உன் தப்பு என்னமா இருக்கு? எல்லாத்துக்கும் இதோ நிக்கிறாளே, இவதான் காரணம். நீ முதல்ல பணத்தை வாங்கிக்கமா. தயவு செஞ்சு வேண்டாம் சித்தப்பா. நான் பணத்துக்காக இங்க வரல. உங்களுக்கும் சித்திக்கும் என்னால சண்டை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன். தயவு செஞ்சு இதுக்காக நீங்க சித்தி கிட்ட சண்டை போடாதீங்க. பாத்தியாடி, பாத்தியா? நீ இப்படி பணம் பணம் அலையறியே. பணம் பெருசு இல்ல, பாசம் தான் பெருசுன்னு சொல்றாளே, கேட்டியா? பாசத்துக்காக ஏங்கற என் அண்ணன் பசங்களை இவ்வளவு கேவலப்படுத்துறியே. இத பார்க்கும்போது எனக்கே வெக்கமா இருக்கு. இத பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு நான் எதையும் விட்டு கொடுக்க முடியாது. உங்க அண்ணன் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்க வாழக்கூடாதுங்க. பாசத்துல உங்க அண்ணன் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் வாரி இறைச்சிட்டு என்னையும் என் பொண்ணைய நடுத்தருவில் நிறுத்தலான்னு பாக்குறீங்களா? அது ஒரு காலமும் நடக்காது. இத பாரு, உனக்கு நான் நல்லா சொல்றேன், கேட்டுக்கோ. இனிமே சித்தப்பா சித்தப்பான்னு இந்த பக்கமே நீ எட்டி பார்க்க கூடாது. உன் வாசனை இங்க அடிக்க கூடாதுடி, புரிஞ்சுதா? சரிங்க சித்தி, என்னால இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நான் வரேன். ஏய், வரேன்னு சொல்லாத, போறேன்னு சொல்லிட்டு போ. பிரியா, பிரியா நில்லுமா, சொல்றத கேளுமா. பிரியா, என்ன முறைச்சிட்டு நிக்கிறீங்க? காரை என்ன பண்ணீங்க சொல்லுங்க. காரை வித்து உங்க அண்ணன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்களா? சொல்லுங்க, ஏன் அமைதியா நிக்கிறீங்க? ஏண்டி இப்படி வாய் கூசாம பேசுற? எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லித்தாகணுமா? சொல்லணுங்க, சொல்லித்தான் ஆகணும். இல்லைனா என் புருஷனோட காரை காணோன்னு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். நான் உங்க பொண்டாட்டிங்க,
நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். கொஞ்சம் வாயை மூடுறி, சொல்றேன். காரை என் தங்கச்சி வீட்டாரு ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓ, புடுங்கி திங்கறதுக்கு அங்க ஒரு கூட்டம். உங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இனிமே விளங்கவே விளங்காது. இன்னில இருந்து உங்களுக்கு கெட்ட நேரம் தான். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எனக்கு இப்ப கார் வேணும். போய் முதல்ல கார் எடுத்துட்டு வாங்க. இல்ல நடக்கிறதே வேற. சி, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஏய் பிரியா, என் வீட்டுல பிரச்சனையை ஏற்படுத்திட்டேல, இனிமே உன்னை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். அக்கா, விஸ்வா சார் வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் நடந்த விஷயத்த சொல்லணும்லக்கா. ஃபோன் நம்பர் இருந்தா கொடுங்க, நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்றேன். வேண்டாம் ஜோதி, டாக்டர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். அவர் இந்த நிலைமையில பார்த்தா அத்தையும் எங்க அம்மாவும் தாங்க மாட்டாங்க. உடம்பு கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். எனக்கு வாங்க. நந்தினி, நந்தினி, என்னம்மா, என்ன ஆச்சும்மா? அத்தை, நந்தினி, என் பிள்ளைக்கு என்னம்மா ஆச்சு? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என் பிள்ளை உயிருக்கு போராடிட்டு இருக்கானாமே. சொல்லு நந்தினி, என் பிள்ளைக்கு என்னம்மா ஆச்சு? நந்தினி, எப்படிமா இப்படி எல்லாம் ஆச்சு? மாப்பிள்ளைக்கு இப்ப எப்படிமா இருக்கு? நல்லா இருக்காரம்மா? சொல்லுமா. மூர்த்தி தான் வந்து விஸ்வாவை சுட்டுட்டாங்கன்னு சொன்னான். உடனே நாங்க பதறி அடிச்சு ஓடி வரோம். இப்ப விஸ்வாவுக்கு எப்படிமா இருக்கு? டாக்டர் 24 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. என்னம்மா இப்படி சொல்ற? என் மருமக எப்படி இருக்காருன்னு தெரியலையே. நான் அவரை பார்க்கணுமேமா. உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி உன்னை கூப்பிட வந்தாரேம்மா. நீயும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு சந்தோஷமா வருவீங்கன்னு நினைச்சனே. இப்போ இப்போ இப்படி ஆயிடுச்சேம்மா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அகிலா தான். என்ன அகிலாவை போய் எப்படி சொல்றீங்க? நானும் விஸ்வாவும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டவளாச்சே. நந்தினி, அந்த அகிலா ஒரு வேஷக்காரி. நம்ம குடும்பத்தை அழிக்க வந்தவ.
அவ உங்கிட்ட மட்டும்தான் நல்லவளா நடிக்கிறா. இத பாரு, அவளை நீ நம்பாதம்மா. அவ நல்லவளே இல்ல. ஆமா நந்தினி, அவ பாசம் கட்டுறதெல்லாம் வெறும் நடிப்பு. அது நடிப்புங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இத பாரு பாரு. அது மட்டும் இல்லம்மா, நானும் அகிலாவை பத்தி சில உண்மைகளை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். உங்களையும் விஸ்வாவையும் பிரிக்கணுங்கிறது தான் அகிலாவோட திட்டமே. அதுக்காக என்னையும் பயன்படுத்திக்கிட்டாங்க. தேவாவும் நீங்களும் தவறா பழகிறதா உங்க ஹஸ்பண்ட் விஸ்வா நம்புற மாதிரி பொய் சொல்லி மூர்த்தி என்கிட்ட சொன்னாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மேடம். நானும் அந்த தப்பை பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ, விஸ்வா உங்களை சுட்டுட்டாங்களா? உங்களுக்கு இப்படி நடக்கணும்? விஸ்வா, ஐயோ, எங்க போற? விஸ்வாவை பாக்குறதுக்கா? அவரை பாக்குறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. பண்றதும் பண்ணிட்டு நாடகம் ஆடுற. மரியாதை எங்க இருந்து ஓடி போயிடு. உன் சாயம் எல்லாமே வெளுத்து போச்சு. உன் வேஷம் கலைஞ்சு போச்சு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. மரியாதை எங்க இருந்து ஓடி போயிடு. என்னடி நான் சொல்ல வேண்டிய வார்த்தையை நீ சொல்ற? என்ன பார்த்தா நாடகக்காரின்னு சொல்ற? நாடகம் ஆடுறது நான் இல்ல, நீதான். அந்த தேவ கூட தொடர்பு வச்சுக்கிட்டு விஸ்வாவை நீதான் தீர்த்து கட்ட முயற்சி பண்ணிருக்க. ஏய், என்னடி சொன்ன? திரும்ப சொல்லு. நான் தேவா கூட தொடர்பு வச்சுக்கிட்டு விஸ்வாவை சுட்டனா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? உன்னை நான் கொன்னிட வேண்டே. நான் பார்த்த உனக்கு பிச்சை போட்ட வாழ்க்கை. நீ என்ன பதம் பாக்குறியா? விஸ்வாவை என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறியா? விஸ்வா எந்திரிச்சு உன்னை ஒதுக்கிறதுக்குள்ள இங்க இருந்து முதல்ல போயிடு. போடி. அகிலா, அகிலா, நம்மளையே அடிச்சிட்டா அவ. வா, நாம போய் அவளுக்கு யாருன்னு காட்டுவோம். ஏய் நந்தினி, என்ன அடிச்சிட்டல? விஸ்வாவை நான் தூக்குறேன். விஸ்வா உனக்கா எனக்கான பார்க்கலாம். அக்கா, அம்மா கிட்ட இருந்து போன் வந்துச்சா? நான் காலையில இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைனே கிடைக்க மாட்டேங்குது. இருடி, இது பார், எனக்கும் சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை பிரியாக்கு போன் பண்ணிருப்பாங்களோ? தெரியலக்கா. பிரியா, பிரியா. என்னங்க அண்ணி? அம்மா உனக்கு போன் பண்ணாங்களா? நானே அத்தைக்கு போன் பண்ணலான்னு நினைச்சேன். அவங்க ஏதாவது டென்ஷன்ல இருப்பாங்கன்னு போன் பண்ணல. அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? மதுரைக்கு போனவங்க அங்க என்ன நிலைமைன்னு நமக்கு போன் பண்ணி சொல்லக்கூடாதா? விஸ்வா மாமா இப்ப எப்படி இருக்காருன்னே தெரியலையே. ஒரே டென்ஷனா இருக்கு. எப்படியும் இந்த விஷயத்தை கேட்டுதானே ஆகணும். பிரியா, எங்க செல்லுல சிக்னல் கிடைக்கல. உன் போன்ல போட்டு பாரு. சரிங்க அண்ணி.
மேடம் இந்த வீடு தானே மேடம்? இந்த வீட்டில் உள்ள ஆளுங்களை தான் அடிச்சு துரத்தணுமா? வேணாண்டா, பொருள் எடு, போட்டு தள்ளிடலாம். ஏய் இருங்கடா, அவசரப்படாதீங்க. நான் முதல்ல உள்ள போய் போட வேண்டிய பூஜையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்னல் தரேன். நீங்க உள்ள வந்து பொலி போட்டுருங்க. சீக்கிரம் சிக்னல் கொடுங்கக்கா, நாங்களாம் உள்ள வந்து பொலி போட்டுறோம்க்கா. ஏய் ஏய் நீ ஏன்டி இங்க வந்த? ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? என் புருஷன் அங்க சாக கிடக்குறாரு, நீங்க எல்லாம் சேர்ந்து இங்க கும்மால் அடிச்சிட்டு இருக்கீங்க. வாயை மூடுறி. நாங்களே நந்தினியோட புருஷன் அங்க சீரியஸா இருக்காருன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். சரி நீ எதுக்காக இங்க வந்த? உன் புருஷ சுந்தர போட்டு தள்ள வந்திருக்கேன். சும்மா இருந்த என்ன சிசிடிவி கேமரால சிக்க வச்சு என்ன ஜெயில இருக்க வச்சது இல்லாம நந்தினி கிட்ட போட்டு கொடுத்து உன் புருஷனை நந்தினி கிட்ட அடி வாங்க வச்சுட்டான். எனக்கும் என் மாமியாருக்கும் 1008 பிரச்சனை இருக்கும். எதுக்கு சிசிடிவி கேமரால சுந்தர் பதிவு பண்ணணும்? என் வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கா? ஏ அகிலா, நீதான் என் அக்கா வாழ்க்கைய நாசம் பண்ணிட்ட. என் அக்கா இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்துகிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க. இவ்வளவு நாள என் அக்கா கிட்டயும் மாமா கிட்டயும் நடிச்சல்ல, உன் சாயம் வெளுத்து போச்சு. அதான் என் அக்கா கிட்ட நல்லா உத வாங்கிட்டு வந்திருக்க. இப்ப மரியாதையா போறியா இல்லையா? என்கிட்ட உத வாங்கணுமா? அனி விடுங்க, அனி விடுங்க. இவங்க மேல கைய வச்சு உங்க கையை நீங்க ஏன் அழுக்கா கேக்குறீங்க? அகிலா பேசுனதுல இருந்தே தெரியலையா இவங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு? ஏய் என்ன பத்தி என்னடி புரிஞ்சுக்கிட்ட? உன் அப்பா சாவுக்கு காரணமே இந்த குடும்பம் தான். அத புரிஞ்சுக்காம இவங்களுக்காக நீ வக்காலத்து வாங்குறியா? என் அப்பா எப்படி செத்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு விளக்க சொல்ல வேண்டியதில்ல. உனக்கு இவங்களை விட்டா வேற கதி இல்லன்னு இவங்களுக்கு ஜால்ரா போடுறியா? ஏய் நீ இப்படி வாய் கிழிய பேசிதான் நந்தினி கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க. ஆமா நான் அடி வாங்கினதான். ஆனா பதிலுக்கு என்ன அடிச்ச நந்தினி கைய முறிக்காம விட மாட்டேன். அவ கொட்டத்தை அடக்காம விட மாட்டேன். நந்தினி கிட்ட உத வாங்கிட்டு வந்து நீ திருந்தலையா? நான் அவளோட மூத்தவ, ஏன் முன்னாடியே அவளோட கைய முறிப்பேன்னு சொல்ற? மூத்தவளா இருந்தா உன் தங்கச்சிக்கு அறிவுரை சொல்லி திருத்தி இருக்கணும். என் அக்கா என்னடி தப்பு பண்ணா நீ திருத்தறதுக்கு? 1 2 அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த தேவ கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு என் புருஷ விஸ்வாவை துப்பாக்கியால சுட வச்சாலே, இதை விட வேற என்ன வேணும்? உன் அக்கா நந்தினி ஒரு ஒழுக்கம் கெட்டவ. என்னடி சொன்ன? ஏன் தங்கச்சி ஒழுக்கம் கெட்டவளா? இத பார், இன்னொரு அடி வாங்குறதுக்குள்ள வீட்டை விட்டு ஓடி போயிடு. என் தங்கச்சி மட்டும் விட்டு கொடுக்கலனா நீ விஸ்வாவோட பொண்டாட்டி ஆயிருக்க முடியாது. தானும் கொடுத்த மாட்ட பல்ல பிடிச்சு பாக்குற மாதிரி உனக்காக தான் புருஷனையே விட்டு கொடுத்த என் அக்கா பத்தியா தப்பா பேசுற? ஏய் என்ன ஆளாளுக்கு அடிக்கிறீங்கல்ல, உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு பாரு. ஏய் வாங்கடா உள்ள. டேய் ஏன் மேலே கை வச்சுட்டாங்க, அடிச்சு துவம்சம் பண்ணுங்கடா இவங்கள. ஏய் ஏய் வேண்டாம். நிறுத்துங்கடா, நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. டேய் இது நம்ம அண்ணிடா, நம்ம சுந்தரனோட சம்சாரம்டா. நம்ம அண்ணன் வீடுன்னு கூட தெரியாம வந்துட்டோம்டா. அண்ணி எங்களை மன்னிச்சிடுங்க அண்ணி. டேய் என்கிட்ட காசை வாங்கிட்டு இவள வந்து அண்ணின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடா நீங்க இவனுங்களை அடிங்கடா. அட போமா, உன் பேச்ச கேட்டுட்டு எங்க அண்ணாத்த வீட்டுல கை வைக்க பார்த்தோம் நாங்க. டேய் வாங்கடா வெளியே போலாம். ஏய் ஏய் ஏண்டி எங்களை அடிக்கிறதுக்கு ரவுடிங்களையா கூட்டிட்டு வர? இனிமே இந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. போ. என்ன அடிச்சிட்டீங்களே, உங்களுக்கு நான் பதிலுக்கு பதில் கொடுப்பேன். நான் திரும்ப வருவேன். என்ன பண்றேன்னு பாருங்க. உங்களை பழி வாங்கியே தீருவேன்.
டாக்டர், என் பிள்ளைக்கு 24 மணி நேரம் டைம் சொல்லிருந்தீங்களே, இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? எங்க மாப்பிள்ளை இப்ப எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க டாக்டர். எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர்? என் மாப்பிள்ளைக்கு என்னாச்சு சொல்லுங்க டாக்டர். டாக்டர், என் பிள்ளைக்கு இப்படி ஆனதுல இருந்து என் மருமகன் நந்தினி பச்சை தண்ணி கூட குடிக்காம புருஷனை நினைச்சு நினைச்சு பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்டா. அவ கும்பிடாத சாமி இல்ல. என் பிள்ளைக்கா இப்படி ஒரு நிலைமை ஏற்படணும். டாக்டர், எப்படியாவது என் பிள்ளைய எனக்கு காப்பாத்தி கொடுங்க டாக்டர், ப்ளீஸ். டாக்டர், புருஷன். முதல்ல நீங்க கண்ணை தொடச்சுக்கங்கம்மா, அழாதீங்க. உங்க தாலி பாக்கியம் உங்க புருஷனை காப்பாத்திடுச்சு. டாக்டர், என் புருஷனுக்கு ஒண்ணும் ஆகலையே. ஒண்ணும் ஆகலமா, நல்லபடியா இருக்காரு. அவர் கண்ணு முடிச்சு பாத்துட்டாரு. நீங்க எல்லாரும் தாராளமா போய் பார்க்கலாம். சரிங்க டாக்டர். ஒரு நிமிஷம்.